வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். என்னுடைய சொந்த ஊர் திருச்சி அப்படிங்கிறது உங்க நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய சொந்த ஊர் திருச்சிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். திருச்சியில 30 வருடங்களுக்கு முன்னாடி 32 வருடங்களுக்கு முன்னாடி நான் தினபூமி அப்படிங்கிற பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஐயப்பன் கோவில் முதலாக கட்டப்பட்டு அங்கே கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு 2 பக்கத்துக்கு விளம்பரங்கள் வாங்கி 4 பக்கத்துக்கு சிறப்பு மலர் வெளியிட்ட போது அந்த கோவிலை பற்றி முதல்ல பெரிய அளவுக்கு எழுதினவன் அப்படிங்கிற முறையில எனக்கு அதுல ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் உண்டு. இதை அடுத்து பலமுறை அந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ண போயிருக்கேன். பலமுறை அந்த கோவிலை பத்தி நான் சக்தி விகடன்ல உதவி பொறுப்பாசிரியரா இருக்கும் போதும் எழுதியிருக்கேன். ஹிந்து தமிழ்ல நான் உதவி பொறுப்பு இதுல பணியாற்றி கொண்டிருக்கும் ஆன்லைன்ல பணியாற்றி கொண்டிருக்கும் போதும் அந்த கோவிலை பத்தி நான் நிறைய எழுதியிருக்கேன். அந்த ஐயப்பன் கோவில் திருச்சியில இருக்கிற அந்த ஐயப்பன் கோவில் பத்தி சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசை. ஒரு மனுஷன்னா இப்படித்தான் இருக்கணும்னு நாம மகாத்மா காந்தி முதலானவர்களை நாம சொல்லிட்டு இருக்கோம். அதுபோல ஒரு கோவில்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா திருச்சி ஐயப்பன் கோவில் மாதிரி இருக்கணும். ஐயப்பன் கோவிலுக்குள்ளார நுழைஞ்சா ஒரு சத்தம், கசகசன்னு கூட்டம், கசகசன்னு பேச்சு குரல் அப்படின்லாம் இருக்காது. உள்ள நுழைஞ்ச உடனே நாம ஏதோ ஒரு தியான வகுப்புக்குள்ளார நுழையிற மாதிரி, தியான பீடத்துக்குள்ளார மண்டபத்துக்குள்ளார நுழையிற மாதிரியான ஒரு ஃபீலிங்க, ஒரு அமைதி இருக்கிற இடத்துலதான் தெளிவு இருக்கிற இடத்துலதான் நான் யார், நீ யார், உனக்கும் எனக்குமான, உன்னுடைய ஆத்மாவுக்கும் என்னுடைய ஆத்மாவுக்குமான என்ன பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். அப்படி உன்னையும் என்னையும் புரிந்து கொண்டால்தான் இறைவனை நாம் புரிந்து உணர்ந்து தெளிந்து நடக்க முடியும். கடவுளை அடைவதற்கு வழி கடவுளை நோக்கி பயணிப்பது அல்ல, மனிதர்களை நேசிப்பதுதான் கடவுளை அடைவதற்கான முக்கியமான வழி. அப்படியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தான் திருச்சி ஐயப்பன் கோவில். திருச்சி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல இருக்கு. கோர்ட், திருச்சி கோர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு அரை பரலாங்கு தூரம் கூட இல்லை இந்த ஐயப்பன் கோவில். இந்த ஐயப்பன் கோவில் ஒரு அற்புதமான அமைப்போட கட்டப்பட்டிருக்கிற கோவிலாக நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ இன்னைக்கும் அதே போல நிர்வாகத்திறனோட, நிர்வாகம் எப்படி இருக்கணுமோ அந்த பண்போட இந்த ஆலயம் செயல்பட்டு வருகிறது. உள்ள செல்போன் எடுத்துட்டு போகக்கூடாது. 2வது, யாராவது மீறி அங்க செல்போன் பேசினாலோ வேறு ஏதேனும் செய்தாலோ செல்போனை வாங்கி வச்சிருவாங்க. நடையெல்லாம் சார்த்தும் போதுதான் செல்போனை திருப்பி கொடுப்பாங்க. செருப்பை அங்க ஒண்ணு போடுறது இங்க ஒண்ணு போடுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. செருப்புகள், நம்மளுடைய காலணிகள் ஒழுங்காக வரிசையாக நாம வைக்கும் வகையில அங்க இடங்கள் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது விஷயம், லேடிஸ் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போடுறது, துப்பட்டா இல்லாம போறது அப்படிங்கிறதுக்கு அங்க வழி இல்லை. அப்படி போனாக்க அங்க துப்பட்டா கொடுக்கப்படும். அந்த துப்பட்டாவை அணிந்து கொண்டு பெண்கள் அங்க தரிசனத்துக்கு வரணும். அதே போல இங்க நம்ம ஆண்கள் எல்லாரும் 50-60 வயசானாலும் அரண்டாயிரோட அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரிலாம் கோயிலுக்குள்ளார போக முடியாது. அதற்கான ஆடைகளும் ஆண்களுக்கு கொடுக்கப்படும். அப்படியான ஒரு கண்டிஷனோட ஆடை கட்டுப்பாடுகள் கொண்ட ஒரு கோவில். அது மட்டும் இல்லாம அந்த கோவிலுக்குள்ளார போனீங்கன்னாக்க குழந்தைகளுக்கான வேதங்கள், பாடல்கள், அது மாதிரியான வகுப்புகள் அங்க நடத்தப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தியான இடம், தியானம் செய்வதற்கான இடமும் அங்க இருக்கு. வயதானவர்களுக்கான தியான பயிற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய இடமாகவும் அது செயல்பட்டு இருக்கு. மாசத்துக்கு 1 தடவை அல்லது 2 தடவைன்னு அங்க வருகிற பக்தர்களை கொண்டு ரத்த தானம் வழங்குகிற ஒரு முயற்சியும் செய்யறாங்க. அதுபோல கல்வி கட்டணம் செலுத்த முடியாம தவிக்கின்ற அந்த ஏழை மாணவிகளுக்கு உரிய தொகையை வழங்கி அந்த அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம், அதாவது அந்த ஐயப்பன் கோவில் நிர்வாகத்தினர் இந்த கல்வி உதவியையும் ஒரு சேவையாக செய்து வருகிறார்கள். இதுல நீங்க வேற எந்த விஷயத்தையும் இந்த கோவில்ல பார்க்க முடியாது. நிம்மதியா நின்று ஆற அமர இருந்து ஐயப்பனை கண்ணார தரிசித்து அப்படியே வரலாம். அந்த நெய்யபிஷேக பிரியனை கண்ணார தரிசிக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க உணவு வேஸ்ட் செய்யறது அப்படின்னே இருக்காது. போட்டு ஒரு தட்டில் இப்படி சாப்பாடு போட்டா இப்படி பிதுங்கிறது, அப்படி சாப்பாடு போட்டா அப்படி பிதுங்கிறதுன்னு இல்லாம ஒரு இடத்துல உணவு டப்பாக்கள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல போர்டு போட்டிருக்கும்.
இங்கு உணவு வேண்டுவோர் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு. நமக்கு யாருக்கு சாப்பாடு தேவையோ அவங்க அங்க போய் அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டோம். அங்க இருக்கிற மரம் செடி கொடிகள், அங்க இருக்கிற விருட்சங்கள், பூக்களை பறிக்க வேண்டாமே அப்படிங்கிற அந்த வாசகங்கள், புல்வெளியில் நடக்க வேண்டாமே அப்படின்னு, புல்வெளியில் நடந்தால் அபராதம் அப்படி இப்படின்ட்டுலாம், இங்கு முட்டாள்கள் தான் புல்வெளியில் நடப்பார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம இங்கு புல்வெளியில் நடக்க வேண்டாமே அப்படி இப்படிங்கிற அந்த மாதிரியான வாசகங்கள் தான் ஐயப்பன் கோவில்ல அங்கங்க நமக்கு இதம் தருகிற வார்த்தைகளாக அங்க இருக்கும். பக்தர்களை யாரும் விரட்ட மாட்டாங்க. அமைதி அமைதி அமைதி. இந்த அமைதி சூழ்ந்த இடமாகத்தான் திருச்சி ஐயப்பன் கோவில் இருக்கு. அதே போல நம்ம கோவில் எல்லாம் இஷ்டத்துக்கு அவங்க நோக்கத்துக்கு தீபம் ஏற்றுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த கோவில்ல கிடையாது. கண்ட இடங்கள்ல தீபம் ஏற்றுவதற்கு அங்கே அனுமதி இல்லை. ஒரு ஞான ஜோதியாக ஞான பிழம்பாக திகழ்கிற ஐயப்பனை நாம தரிசித்து அந்த ஐயப்பனுடைய பேரருளை பெறுவதற்கு வசதியாக ஒரு வைப்ரேஷன் அந்த கோவிலில் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது தான் திருச்சி ஐயப்பன் கோவிலுடைய மிகச்சிறந்த விஷயமாக நான் பார்த்து பிரமிக்கிறேன். திருச்சி ஐயப்பன் கோவிலுக்கு ஒரு முறை சென்று தரிசியுங்கள். தனியார் கோவில்கள் தமிழகத்துல நிறைய கோவில் வச்சிருக்கீங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரியான கோவிலை வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு இங்க எப்படியெல்லாம் கோவிலை நிர்வகிக்கிறாங்களோ அது மாதிரி நீங்களும் நிர்வகிப்பீங்க. ஒரு ரோல் மாடல் கோவிலாக இருப்பதுதான் திருச்சி ஐயப்பன் கோவில். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்ப சரணம்.